குறிப்பாக வந்து இன்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு நேரத்தில் 1000 கோடி, இன்னொரு நேரங்களில் 40,000 கோடின்னு இருக்காங்க. இது வந்து சினிமா படத்தில் வரவில்லை, 1000, 2000, 3000 அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து டாஸ்மாக் நிறுவனம் இப்பொழுது புதுப்பொலிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன. எனவே எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கொள்முதலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடைசி 3 மாதம் என்ன விற்பனை ஆயிருக்கு, அதில் கடைசி மாதம் என்ன விற்பனை ஆயிருக்கு, இது ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதுதான் நாங்கள் வந்து கொள்முதலுக்கான உத்தரவுகளை டாஸ்மாக் நிறுவனம் வழங்கும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசி 3 வருஷம் ஒவ்வொரு பிராண்டும் என்ன சேல் ஆகுது, மக்கள் என்ன பயன்படுத்தியிருக்காங்க, அதில் கடைசி மாதம் என்ன பயன்படுத்துங்க, ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்து தான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வாணிபக் கழகம், டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும்.